ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு ஆளி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். இதை வச்சு ஒரு அருமையான மல்டி பர்பஸ் பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம டெய்லி சாம்பார், ரசம், இல்லை தோசைக்கு மிளகா பொடினா அதோடையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவோட பிசையும் போது அதுவும் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். தோசை மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன், அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்துட்டா ரொம்ப இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வெயிட் லாஸ்க்கு, அப்புறம் சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஹார்ட்டை சீராக இயங்கிறதுக்கு, அப்புறம் பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் ப்ராப்ளம், ஸ்கின்னு, ஹேர் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பொடின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 கப்பு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டுருக்கேன். அதே சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக தனியாக சேர்த்துட்டுருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துட்டுருக்கேன். நம்ம ஹேர் லாஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹேர் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வறுத்தரலாம். இதெல்லாம் பொடி பண்ணின்னு வரணும். இந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 மிளகா எடுத்துட்டுருக்கேன், வர மிளகா. இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்தரலாம். மிளகாயும் வறுத்தாச்சு. நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர், நல்லா பொடியாக அரைச்சின்னு வந்தாச்சு. இது நல்லா ஒரு பிளேட்டில் வச்சுருக்க, நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இது ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அருமையான மல்டி பர்பஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி ரெடி. இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க. சாம்பார், ரசம் டெய்லி நம்ம போட்ட ஒரு ஸ்பூன், ஜாஸ்தி வேண்டாம். இது எடுத்துக்கும் போது நிறையா குடிக்கிறது நல்லது. நம்ம தண்ணி குடிக்கிறது வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே நல்லது. தோசை மாவோட சேர்த்துக்கலாம், சப்பாத்தி மாவோட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தோசை மிளகா பொடி பண்ணுறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கிற மல்டி பர்பஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.